நமஸ்காரம் பிரணமாம்யஹம். சுவாமியே சரணமையப்பா. சபரி விகிருதி லோலம் ஷாமலோத்தாரச்சேலம் சதமகரிபுகாலம் சர்வவைகுண்டபாலம் நதஜன சுரஜாலம் நாகிலோகானுகூலம் நவமயமணிமாலம் நௌமி நிசேஷமூலம். சுவாமியே சரணமையப்பா. பகவானுடைய நமஸ்கார ஸ்லோகம் வரிசையில தர்மசாஸ்திரா ஷட்கத்தில் உள்ள அடுத்த ஸ்லோகம் சபரி விகிருதி லோகம். தன்னுடைய லீலைகளுக்கான இடமாக சபரிமலையை உருவாக்கி கொண்டவன், அங்கு லீலைகளை நடத்துபவன் அப்படின்னு அர்த்தம். சபரி விகிருதி லோகம் அப்படின்னு ஒரு பாடம், சபரி விகிருதி லோலம் அப்படின்னு ஒரு பாடம், 2 பாடமும் உண்டு. கிட்டத்தட்ட பொருள் ஒண்ணுதான். சபரிமலையை தன்னுடைய லீலைகளுக்கான ஒரு கேந்திரமாக, ஒரு இடமாக உருவாக்கி கொண்டு அங்க தன்னுடைய விளையாட்டை நடத்தி கொண்டிருப்பவன் அப்படின்னு அர்த்தம். சபரி விகிருதி லோகம். ஷாமலோத்தார சேலம். ஷாமளம் அப்படின்னா அந்த இடத்துல கருத்த வர்ணம்னு பொதுவான பொருள். இந்த ஷாமளம் அப்படிங்கிறதுக்கு கருநீலம் அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. கிருஷ்ணரையும் வந்து நம்ம நீலமேக ஷாமளம்னு சொல்றோமே. அதனால அந்த கருத்த நீல வடிவில் இருக்கக்கூடிய நிறத்தில் இருக்கக்கூடிய உடைகளை அணிபவன் ஷாமலோத்தார சேலம். சேலம் அப்படின்னா உடை அப்படின்னு அர்த்தம். இந்த சேலம் அப்படிங்கிறது தான் சேலை அப்படிங்கிற வார்த்தை கூட வந்ததுன்னு சொல்றது உண்டு. சேலம் அப்படின்னா உடை. ஆதிசங்கரர் கூட சேலம் நீலம் வசான அப்படின்னு சொல்லி பகவான் அந்த நீல பட்டு உடுத்தி இருக்கக்கூடிய அழகை சொல்றார். ஷாமலோத்தார சேலம். சதமக ரிபு காலம். ரிபுனா எதிரி, காலம்னா அதை அந்த எதிரிகளை அழிக்கக்கூடியவன். யாருடைய எதிரி அழிக்கக்கூடியவன் அப்படின்னா சதமக ரிபு காலம். சதமகன் இந்த இடத்துல சொல்லக்கூடியது இந்திரனை குறிக்கக்கூடியது. 1000 வேள்விகள் செய்ததுனால ஒருவன் இந்திர பதவி அடைகிறான். 100 அஸ்வமேத யாகங்கள் செய்வதனால ஒருவன் இந்திர பதவி அடைகிறான். சதம்னா 100. அப்போ சதமக ரிபு காலம். 100 அஸ்வமேத யாகங்களை செய்த இந்திரனுடைய எதிரிகளா இருக்கக்கூடிய அரக்கர்கள், அந்த அரக்கர்களை அழிப்பவர்கள், அந்த அரக்கர்களுக்கு யமனாக விளங்கக்கூடியவர். சதமக ரிபு காலம். சர்வ வைகுண்ட பாலம். இந்த இடத்துல இதுவும் 2 பாடம் உண்டு. சர்வ வைகுண்ட பாலம், சர்வ வைகுண்ட பாலம்னு ஒரு பாடம், சர்வ வைகுண்ட பாலம். சர்வம்னா பரமேஸ்வரனுக்கு அஷ்ட மூர்த்திகளுடைய நாமங்கள்ல பவாய தேவாய நம, சர்வாய தேவாய நமன்னு சொல்றது உண்டு. அம்பாளையும் சர்வாணின்னு சொல்லுவோம். அதனால அந்த சர்வனுக்கும் வைகுண்டனாக இருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவுக்கும் புத்திரனாக விளங்கக்கூடியவன், பாலன் குழந்தையாக விளங்கக்கூடியவன் அப்படின்னு ஒரு பொருள். சர்வ வைகுண்ட பாலம்னு சொல்லி சதா சர்வ காலமும் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய நாராயணனுடைய மகனாக விளங்கக்கூடிய அந்த லீலைகளை, வைகுண்ட லீலைகள் சுவாமியோடது நிறைய இருக்கு, சாஸ்தாவுடையது. அந்த லீலையை குறிக்கக்கூடிய வகையில் சர்வ வைகுண்ட பாலனாக பகவான் இருக்கான் அப்படின்னு சொல்றது. நதஜன சுரஜாலம். வணங்கக்கூடிய தேவர்களுக்கு அனுகிரகம் செய்யக்கூடியவராக விளங்கக்கூடியவர். நதஜன சுரஜாலம். வணங்கக்கூடிய ஜனங்களுக்கும் மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒண்ணு போல அனுகிரகம் பண்றவன் அப்படின்னு அர்த்தம். பகவானுடைய விசேஷம் அதுதான். அவனுக்கு வந்து பிடித்தவர்கள் பிடிக்காதவர்கள், வேண்டப்பட்டவர்கள் வேண்டாதப்பட்டவர்கள், ஏழை பணக்காரன், ஜாதி மத வித்தியாசம் கிடையாது. மனிதர்களுக்கும் தேவர்களுக்கும் ஒரு சேர அருள் செய்யக்கூடியவனாக பகவான் இருக்கான். நதஜன சுரஜாலம். நாகிலோகானுகூலம். நாகிலோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தேவலோகத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கு. உயர்ந்த உலகம் அப்படின்னு பொருள். பொதுவாக நாகலோகம்னு பாதாளத்தையும் சொல்றது, அது நாகலோகம். இது நாகிலோகம்னு சொல்றது வந்து தேவலோகத்தை குறிக்கக்கூடியதாக. தமிழ்ல கூட கம்பராமாயணத்துல நாகமது நாகமுற நாகமென நின்றான்னு சொல்லி ராவண சொல்றது உண்டு. நாகம்னா உயர்ந்ததுன்னு ஒரு பொருள், நாகம்னா மலைன்னு ஒரு பொருள், நாகம்னா நாகலோகம் பாதாள லோகம் அப்படின்னு ஒரு பொருள். ராமன் மலை முகட்டில் நின்று தலை உயர்த்தி பார்த்தது எப்படி இருந்ததாம், அந்த மலை பாதாள லோகத்துக்கு அமுகி போயிட்டு தான் ராமனுடைய உயர்வினால. அது போல இந்த இடத்துல நாகிலோகானுகூலம்னு சொல்லக்கூடியது உயர்ந்த உலகத்தில் வசிக்கக்கூடியவர்கள். தேவலோகம் மட்டும் இல்லாமல் பாக்கி உயர்ந்த லோகத்தில் வசிக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பகவான் அனுகூலமாக அனுகிரகம் செய்கிறார் அப்படின்னு பொருள். ஏன்னா இதுக்கு முன்னாடி ஜனங்களுக்கும் அனுகிரகம் செய்கிறான்னு சொல்லியாச்சு, தேவர்களுக்கும் அனுகிரகம் சொல்லியாச்சு.
அப்போ பாக்கி இருக்கிற உலகத்தில் இருப்பவர்களுக்கும் பகவான் அனுகிரகம் செய்கிறார் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல. நவமய மணிமாலம், கழுத்தில் நவரத்னங்களாலான மணிமாலையை தரித்திருக்கக்கூடிய வடிவில் பகவான் இருக்கிறார். நவமய மணிமாலம் பொதுவாக நம்ம பலமுறை சொன்ன விஷயம்தான். மணிகண்டன் அப்படின்னா அடிக்கக்கூடிய மணியை தரித்திருக்காருன்னு நம்ம நினைச்சுருக்கோம். அப்படி இல்லை. அடிக்கக்கூடிய மணிக்கு வடமொழி சம்ஸ்கிருதத்தில் கண்டான்னு பேர். மணி அப்படின்னு சொன்னா நவரத்ன மணிகள், விலை உயர்ந்த மணிகள் அப்படின்னு பொருள். இப்போ மணி மந்திரம் ஔஷதம்னு சொல்றோம், அதில் மணின்னு சொன்னா நவரத்ன மணிகள். அந்த நவரத்ன மணிமாலையை பகவான் கழுத்தில் அணிந்திருக்கக்கூடிய காரணத்தினால நவமய மணிமாலம். நவமி நிசேஷ மூலம், ஒருத்தர் பாக்கி இல்லாமல் இந்த மொத்த உலகத்துக்கும் மூல காரணமாக விளங்கக்கூடிய அந்த பகவான் நிசேஷ, சேஷம்னா பாக்கி, நிசேஷ ஒருத்தர் கூட பாக்கி இல்லாமல் அத்தனைக்கும் மூல காரணமாக மூல பரம்பொருளாக விளங்கக்கூடிய அந்த பகவானை நவமி வணங்குகிறேன் அப்படின்னு பொருள். சபரி விகிருதி லோலம், சாமலோத்தார சேலம், சதமக ரிபுகாலம், சர்வ வைகுண்ட பாலம், நதஜன சுரஜாலம், நாகிலோகானுகூலம், நவமய மணிமாலம், நவமி நிசேஷ மூலம். சுவாமியே சரணமையப்பா.